ஓகேங்களா. ஆனால் 3rd மந்த்து இவங்களோட வெயிட் 3rd மந்த் இயர்லி 3rd மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 kg ட்ராப். இது வந்து எப்படி எடுத்துக்கிறேன் ஃபோட்டோ அப்லோட் பண்றேன் பாருங்க. இதுதான் நான் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஃபோட்டோல அவ்வளோ லீனா இருப்பேன், ரொம்ப வாமிட் எடுத்து பயங்கர வெயிட் லாஸ், பிரெக்னென்ட் மாதிரியே இருக்க மாட்டேன் நான். எனக்கு வயிறுமே ரொம்ப லேட்டராக தான் தெரிஞ்சுது. அவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு. வாட்டர் அவர்ஷன் சொல்லுவாங்க, சுத்தமாகாது. அது நான் டெலிவரி டேட் வரைக்குமே இருந்துச்சு. அது 4th மந்த் வரைக்கும் பயங்கர வாமிட், எதுவுமே சாப்பிட மாட்டேன். டேப்லெட் கூட போட்டால் வந்துடும். எதுவுமே டேப்லெட் கூட உண்மையை சொல்லணும்னா போட்டுக்க முடியல, ஒழுங்காக போட்டுக்க முடியல. ஐரன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட்லாம். ஏன்னா அந்த வாமிட் அந்தளவுக்கு எனக்கு சிவியராக இருந்துச்சு. எதுவுமே சாப்பிட பிடிக்கல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவங்களுமே வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டாங்க. ஏன்னா வேலையை வந்து விட்டாங்க அந்த டைமில். வேற ஒரு ஜாப் போக வேண்டியது, கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே 3 மந்த் வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க. நானும் சுத்தமாக முடியாமல் இருந்தேன். 3 மந்த் இல்லை, இவன் வாமிட் கம்ப்ளீட்டாக நிற்கிற வரைக்கும் இருந்தேன். 3 மந்த் தான். ஃபர்ஸ்ட் அவ்வளவா எனக்கு வாமிட் இல்லைல்ல. ஓகே, அது கனெக்ட் ஃபர்ஸ்ட் மந்த் இல்ல, அதுக்கு 3rd மந்த் ட்ரிப்ஸ். ஸோ வந்து அந்த மாதிரி தான் இருந்தேன். 4th மந்த் ட்ரிப்ஸ். அந்த அளவுக்கு டேஞ்சரான சுச்சுவேஷனாக தான் இருந்தேன். ஸோ அதனால டக்குன்னு வந்து எதையுமே வந்து இது பண்ண முடியல, இன்டேக் பண்ண முடியல, வாட்டர் எஸ்பெஷலி. ஸோ அதனால வாட்டர் கடைசி வரைக்குமே எனக்கு ஒத்து வரல. டெலிவரி பீரியடு, அந்த டெலிவரிக்கு அப்புறம் தான் வந்து பாப்பாக்காக, அதுவும் பாப்பாக்காக தான் ஆக்சுவலாக அந்த டைம் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நார்மல் வாட்டர் குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டெலிவரி வரைக்குமே இந்த என்ன சொல்லுவாங்க, லேபரா, அந்த டே வரைக்குமே, பாப்பா பிறக்கிற அந்த டே வரைக்குமே நான் ஐஸ் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் நானும் டாக்டர் எல்லா டாக்டரையுமே கன்சல்ட் பண்ணோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் போன ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் செகண்டாக போனோம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பேக்கேஜ் போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையுமே நாங்கள் கேட்டோம், உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது குடிக்கிறதுனால உங்களுக்கு வாமிட் வராமல் இருக்குது, உங்களுக்கு உடம்பு ஸ்டே ஆகுது சாப்பிட்றது அப்படின்னா தப்பே கிடையாது, பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா என்னன்னா ரொம்ப ஓவர் கோல்ட் வேண்டாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் கோல்டா இருந்துச்சுன்னா ஓகே, ரொம்ப கோல்டா இருக்க மாதிரி குடிக்காதீங்க. உங்க உடம்புக்கு அது அசெப்ட் பண்ணிக்குது, சளி வராம இருக்கு அப்படின்னா அந்த வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா என்ன அதிசயம்னா எனக்கு கோல்டே வரல. என்டையர் பிரெக்னன்சி ஃபுல்லா ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு இருந்தாங்க. மழை காலம், பனிகாலம், வெயில் காலம் எல்லா காலத்தையும் அதான் குடிச்சாங்க. ஆனா ஏதோ பை கிரேஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபீவரும் வரல, கோல்டும் வரல எனக்கு பிரெக்னன்சியில். அதே மாதிரி சுகரும் இல்லை. ஸோ வந்து அது வரைக்கும் வந்து வாமிட் சிவியராக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வாமிட் இருந்துச்சு, பட் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேன் வந்து 3rd மந்த் அப்போல்லாம் வந்து எனக்கு இன்னும் வாமிட்டிங் நிற்கலை. ஸோ நான் அது நல்லா இருக்குன்னு வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியானேன். ஏன்னா அது வரைக்கும் குழந்தையுமே எதுவுமே சாப்பிடாதில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நானுமே எதுவுமே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்றதுலே இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, ஸோ வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேணாம், இப்போ அதை பற்றி கவலைப்பட வேணாம், 6 மந்த்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் வந்து பேபிக்கு போகும், இப்போ போகாது, உங்ககிட்ட இருந்தே உங்கள் பாப்பா வந்து எல்லாம் எடுத்துக்கும், நீங்கள் வந்து எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாச்சு. அந்த என்டி ஸ்கேனுக்கு அப்புறம் தான் பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஸ்கேன். ஆக்சுவலாக அவங்க குவாலிட்டி ஸ்கேன் நினைக்கிறேன். நாங்கள் போனதே பெஸ்ட் ஸ்கேன். நீங்கள் யாராவது செம்ம குவாலிட்டியாக, பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. நாங்கள் எடுத்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேபி இந்த ஸ்கேன் தான் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரிஞ்சுது. ஈவன் நாங்கள் எடுத்த 9th மந்த்ல எடுத்த க்ரோத் ஸ்கேன்ல கூட இந்த அளவுக்கு கிளாரிட்டியா இல்லை. ஸ்கேனிங் கிட்ட இல்லை, பிகாஸ் பேக்கேஜ், அதனால வந்து அவங்க தான் வச்சுப்பாங்க. ஆனால் அதுலேயுமே கிளாரிட்டி இல்லை. கேஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஒரு கேஸ் ஷீட் மாதிரி வச்சு அதில் எல்லாமே ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க. ஆக்சுவலி இதில் என்னன்னா நம்ம ஒன்ஸ் அவங்க கிட்ட பேக்கேஜ் போடுறோம்னா அதுல இருந்து இது குழந்தை போகிறது, அது நம்ம டெலிவரி வ்ளாக்ல, டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து குவாலிட்டி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டையும் கூட விடுவாங்க. எத்தனை பேருக்கு விடுவாங்கன்னு தெரியல, இந்த எவ்வளோ ஸ்கேன்ஸில் விடுவாங்கன்னு தெரியல. இந்த ஸ்கேனில் உள்ளே விட்டாங்க, ஆனால் ஹஸ்பண்டை மட்டும்தான் உள்ள விடுவேன்ட்டாங்க. அம்மா இருந்தாங்கன்னா கூட நோ, ஹஸ்பண்டை மட்டும்தான் விடுவேன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்களை விட்டாங்க. பாப்பாவை ஃபுல்லாக பார்த்தோம் நாங்கள். ஃபுல்லாக அப்போ தான் ஃபார்மாக இருந்தாங்க. இது குழந்தையோட கை, இது குழந்தையோட கால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டாக காமிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ன அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கு குட்டியாக தான் பார்த்துருக்கோம் ஸ்கேனில், இல்லை குட்டியாக இருந்தாங்க, இவ்வளோதான் இருந்தாங்க. 2 மந்த் வரைக்கும் இல்லை, 7 வீக் வரைக்கும் வந்து இது கரு, இது யோக்கு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி காமிச்சு குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்குது அப்படின்ற லெவலில் தான் இருந்தது. 3rd மந்த்ல போய் பார்க்கும்போது இது குழந்தையோட கையை கால் 3 மாசத்துக்குள்ள குழந்தை கை காலெல்லாம் வளர்ந்துச்சு தெரியல. ஆனால் வந்து லைவ்ல தெரியல, பட் இந்த ரிப்போர்ட்ல எடுத்து பார்க்கும்போது, இந்த ஸ்கேன்ல அந்த பிரிண்ட்ல பார்க்கும்போது கை கால்லாம் அழகாக கிளியரா தெரிஞ்சுது.
ஆனா அந்த கிளாரிட்டி வந்து சீரியஸா சொல்றேன் 5th மந்த் அனாமலி ஸ்கேன்லயும் இல்ல, 7th மந்த் 8th மந்த் 9th மந்த் இருக்கிற growth ஸ்கேன்லயுமே எதுலயுமே இல்ல. இது மட்டும்தான் அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. ஆமா எனக்கு இங்க தெரியல யாராவது மேபி வந்து ஜெண்டர் ரிவீல் ஆகக்கூடாதுன்றதுக்காக குவாலிட்டி கம்மி பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல போக போக. ஆனா ஸ்டார்ட் இந்த இந்த குவாலிட்டி எதுலையுமே இல்லை. எதுலையுமே கிடையாது. நீங்க யாராவது வந்து நல்லா ஸ்கேன் சென்டர் பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை ஹஸ்பண்ட் விடலை அப்படின்னாலும் நீங்க வந்து குவாலிட்டி ஸ்கேன் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆனா அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது பெட்டரா இருந்தாலும் காஸ்ட் ஆனா கொஞ்சம் இருக்கும். காஸ்ட் ஆனா இருக்கு இல்ல, கம்மியான பிரைஸ் ஆனா எனக்கு தெரியல. எனக்கு காஸ்டா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதெல்லாம் 5K பார்த்தா கிட்ட ஆச்சு. அந்த ஃபீலிங் கிடைக்காது. கண்டிப்பா ஒரு ஹஸ்பண்டால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வைஃப் பார்ப்பாங்க, வைஃப் காட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஒரு கப்புலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இது கொஞ்சம் ஓகே. ஸ்கேனுமே அழகா வந்துச்சு. எங்க அம்மா அப்பா கிட்ட கூட காட்டும்போது கூட அழகா தெரிஞ்சுது. அப்புறமா பாத்தீங்கன்னா 18 வீக்ஸ் கரெக்டா அப்பதான் பாத்தீங்கன்னா பாப்பாவோட மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சது. நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும், கூகுள்ல பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து லேட்டா தான் தெரியும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மூமெண்ட் ஆக்சுவலி தெரியல, இவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஃபீல் ஆச்சு. ஆமா ஃபீல் ஆச்சு. அந்த எனக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சது 21st வீக் 22nd வீக் அந்த மாதிரி ஒரு 4 வீக்ஸ் டிலேவா தெரிஞ்சது. ஐ மீன் தெரிஞ்சதுனாலும் டச் பண்ணா ஃபீல் ஆகுது. அது ஆக்சுவலா எங்க பேபி பயங்கர ஆக்டிவ் பேபி. ஏன்னா வந்து தெரியல எனக்கு எந்த அளவுக்கு ஆக்டிவ்னு இப்பதான் தெரியுது. இல்ல எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா வந்து அவங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கிக் பண்ணிட்டே இருந்தாங்க. 5th மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கிக் பண்ண. நைட்லாம் தூங்கவே விட மாட்டாங்க. கிக் பண்ணாத இது வந்து ரொம்ப கம்மி. நாங்க வந்து ஒரு வாட்டி பயந்து கூட போய் பார்த்தோம். ரொம்ப கிக்க ரொம்ப மூமெண்டா இருக்குன்னு கூட போய் பார்த்தோம். மூமெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நாளுமே கிடையாது. பாப்பா வந்து கொடுத்துட்டோம். அவங்க தூங்கிட்டாங்க. சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டோம். எங்கே விட்டோம்? 5th மந்த் வந்து 18 வீக்ஸ் மேலே வந்து கிக்லாம் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு பயங்கரமாக அதெல்லாம் கிக்குக்கெல்லாம் குறையே இல்லை, பயங்கரமாக தெரிஞ்சுது. கிக்ஸ்லாம் போக நானும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். தொடமும்போது தெரிய ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு கிக்னா எங்களுக்கு வந்து போர் அடிச்சிருச்சு. கிக் பண்றா பாருனா போர் அடிச்சதுன்றது அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. அதெல்லாம் இன்னும் ஒரு 2 மாசம் போனதுக்கு அப்புறம் சொல்றது 8th 9th மந்த். ஏன்னா ஓயாம குழந்தை உதச்சிட்டே தான் இருக்க போறா. எப்போ பார்த்தாலும் கிக் தான் பண்ணிட்டு முடிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் குழந்தை உதைக்க தான் போறாங்க. அப்படின்னும் போது அது இப்போ எப்படி சொல்றது, நம்ம வேற என்ன பண்ண போறோம்? நம்ம சாப்பிடுவோம், தூங்குவோம், வெளில போவோம், கடைக்கு போவோம், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம். குழந்தை என்ன பண்ண போறாங்க? உதச்சிட்டு மட்டும் தான் இருக்க முடியும். அவங்க தூங்குவாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா நைட் இவன் அவங்க வந்து இப்போ பிரெக்னன்சி ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு தூங்கவே இல்லை. காலையில மட்டும்தான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினா, நைட் ஃபுல்லா டெய்லி தூங்காம தான் இருப்பா. பகல்லையும் பெருசாக தூங்க மாட்டாங்க. மறுபடி காலைல நான் கிளம்புற டைமிங்கில் தூங்கிட்டு இருப்பேன். அந்த டைம் மட்டும் தான் தூங்குறதே. மற்றபடி ஃபுல்லாக தூங்காமல் தான் இருந்தேன் ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே. ப்ரெக்னன்சியில் தான் அப்படி போகுதுன்னு பார்த்தா அது அப்படியே பழக்கமாக இப்போ வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. நைட்லாம் தூங்க மாட்டேன். 5th மந்த்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. என்னன்னா நாங்க வேற ஒரு ஸ்கேன் சென்டர் போயிருந்தோம். அந்த மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் பேரு. ஏன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. கரெக்டா அந்த வெயிட். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்கேன் சென்டர் மேல எந்த தப்பும் கிடையாது. மேபி அவங்க ஸ்டாஃப் ஏதாவது மிஸ்டேக்னா பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிடல் மேல கூட எனக்கு டவுட் இருக்கு. ஆமா, ஆனா ஹாஸ்பிடல்ல மேபி அவங்க சொன்ன இடத்துல எடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மறுபடியும் நீங்க அங்க போய் எடுங்க அப்படின்ற மாதிரி. நாங்க வேற ஒரு ஸ்கேன் ஆக்சுவலி நாங்க எதனால இங்க போனோம் அப்படின்னா எங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அதே சமயத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆஃபரும் பண்ணி கொடுத்தாங்க. பக்கத்துலயுமே இருக்கு. அதாவது எங்க வீட்டுல இருந்து ஜஸ்ட் ஒரு பக்கத்துலயே தான் இருக்கு. ஸோ பெட்டர் இருக்கீங்க, நாங்கள் இங்கே போயிடும். அது இல்லாமல் அவங்க சொன்ன இடத்துல எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. 10 days கழிச்சு வாங்கன்றாங்க. அது ஆல்ரெடி ஆக்சுவலி லேட். இப்போ வாமிட் 21 weeks 5 daysல தான் நான் ஸ்கேனே எடுத்தேன். 20 weeks எடுக்கணும். ஒரு 10 days 15 days கிட்ட எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஆல்ரெடி. இல்லை வேறு எங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, ரொம்ப டிலேவும் ஆகுது, ப்ரைஸும் இங்கே ஈஸி கம்மியாகவும் கிடைக்குது, வீட்டு பக்கத்துலேயும் இருக்குது, இதுக்காக இவ்வளோ இருக்குது, நம்ம இதை விட்டு எதுக்காக நம்ம 15 days வெயிட் பண்ணி அங்கே போய் எடுக்கணும் 10 days 15 daysன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் இங்கே பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு. ஆனால் இது இருக்கிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையிலேயே வந்து டாப் ஸ்கேனில் இது ஒரு இடம். ஆனால் ஒன் ஆஃப் த ஸ்கேனு. ஸோ அங்கே மிஸ்டேக் ஆகிறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் மணி மைண்டட் மாதிரி தான் தெரிஞ்சது. அதனால நாங்க வேணாம், எங்களுக்கு ஒரு கடத்துக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டலே வேண்டாம். இந்த இன்னொரு லாஸ்டா இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோம், பேக்கேஜ் ஹாஸ்பிட்டல். அதுவும் தெரிஞ்சா நீங்க வந்து சொல்லுங்க. பேக்கேஜ் அதுக்கான கார்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்கள் வந்து காட்டுறோம். அது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ அதனால
அங்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், குளுக்கோஸ் டெஸ்ட் எடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். இருக்கிற டெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையான ஒரு டெஸ்ட்னா குளுக்கோஸ் டெஸ்ட்டு தான். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வாமிட்டிங் இருக்கும், சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. பட் அந்த குளுக்கோஸ் டெஸ்ட் கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே காலைல ப்ரஷ் பண்ண உடனே ஏதாவது சாப்பிட்றணும், இல்லை வாமிட் வந்துடும் எனக்கு. அவங்க வீட்டிலேருந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஜென்ரலாகவே ப்ரெக்னென்சினால இல்லை, ஜென்ரலாகவே சொல்கிறேன். இப்போ கூட இவன் ப்ரெஷ் பண்ணிட்டாங்க ஏதாவது சாப்பிட்றதுலாம் ஒரு கொமட்ட அந்த நாஸ்டியா ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அவங்க வீட்டில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க வந்ததுக்கப்புறமா அந்த குளுக்கோஸை கலந்து, குளுக்கோஸ் தாங்க வேறு ஏதாவது தருவாங்கன்னு நினச்சேன், எனக்கு சத்தியமாக தெரியாது. ஒரு குளுக்கோஸ் பேக்கெட் ஃபுல்லாக வந்து போட்டு குடிக்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட். குளுக்கான் டி அந்த ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு குளுக்கோஸ் ஃபுல்லாக வந்து குடிக்க சொன்னாங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து. நான் அப்போவுமே வந்து ஐஸ் வாட்டர் தான் எனக்கு செட் ஆகுதுன்னு சொன்னேன். சரி லைட் ஐஸ் வாட்டர் குடிங்கன்னாங்க. சரி அப்போ போட்டு குடித்தோம். குடிச்சிட்டு 1 hour கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தோம். அதில் வந்து சுகர் இல்லைன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக டவுட் இருந்துச்சு, எங்கள் மேம்க்குவே டவுட் இருந்துச்சு. நாங்கள் பார்த்த ஹாஸ்பிட்டல்லே, நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்த ஹாஸ்பிட்டல்லே. ஏன்னா இன்ஃபெக்ஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இருக்கலாம், சுகர்னால கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா பேபி வெயிட் நாங்கள் இந்த மாதிரி சொல்லும் போது கூட சுகர் இருந்தால் கூட இந்த மாதிரி காட்டும்னாங்க. அதுக்கப்புறம் சுகர் இல்லைன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறமா அது வரைக்கும் எதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. 5th month அதுக்கப்புறமா நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. என்டையர் இது வரைக்கும் சொன்னதில் இதுதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதெல்லாம் பிரச்சனையாக நினச்சிட்டு போகிறோமோ அது எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. அதாவது இவள் தண்ணியே குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இல்லை உடம்புல. ஆனால் இவளுக்கு அந்த அனாமலிஸ்கான எடுக்கும்போது லிக்வர் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு லிக்விட் அதெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு எனக்கு. ஏன்னா அப்போ சொல்லுவாங்கன்றது தெரியும் முன்னாடியே. இப்போ வந்து ஃப்ளூயிட் எவ்வளோ இருக்குது வயிற்றுல அப்படின்றது, பனிக்கூட தண்ணி எவ்வளோ இருக்குன்றது சொல்லுவாங்க அப்படின்றது தெரியும். அப்போது வந்து எங்களுக்கு ரொம்ப பயம் என்னென்னா கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால் அதிகமாக இருக்குன்ட்டாங்க. இல்லை 5th monthல வந்து அதிகம்லாம் சொல்ல, நார்மல் போட்டுருந்துச்சு. அதில் 5th monthல நார்மல் போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறமா 7th month growth scanல சொன்னாங்க. எவ்வளோ சொன்னாங்க? 18 மேலே இருந்துச்சு. ஆமாம், அது சம்திங் என்னமோ இருக்கணும், 15க்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் 15க்குள்ளே இருக்கும். 10லேருந்து 15க்குள்ளே, 9லேருந்து 15க்குள்ளே இந்த ரேஞ்சில் இருந்தால் பெட்டர்னுவாங்க. நார்மல் 18ல இருந்துச்சு, அதாவது மோர் தென் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி. அவங்க என்ன சொன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, பட் பரவாயில்ல, அப்படி போக கம்மியாகும். இது என்ன சொன்னாங்க அப்படின்னா டெலிவரி டேட் கம்மியாகும், இடிடிக்கு முன்னாடியே ப்ரீடேர்மா வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். 25 போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, லாஸ்ட் பீரியட்ஸ் தான் வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அப்போயே இடிடின்னு நமக்கு சொல்லிடுவாங்க, நம்ம சொல்லலை ஸ்டார்டிங்ல. இடிடியுமே வந்து அப்போயே ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லேயே சொல்லிடுவாங்க. எங்களுக்கு வந்து எப்போ வந்து இடிடி சொன்னாங்கன்னா 31st of October சொல்லியிருந்தாங்க. தீபாவளி இன்னைக்கு எங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா அதாவது பார்த்தீங்கன்னா 280 days, அதாவது லாஸ்ட் பீரியட் டேட்ல இருந்து 280 days கணக்கு. அந்த இத்தனை டேஸ் கால்குலேட் பண்ணி அந்த டேட் என்னைக்கு வருதோ அதுதான் இடிடின்னு சொல்லுவாங்க. ஒரு கரெக்டாக 40 weeks வச்சுக்கலாம், 280 days வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து அக்டோபர் இந்த மாதிரி வந்துச்சா. ஸோ வந்து நியர் வந்துட்டு இருந்துச்சு. 7th month 8th 9th இல்லையா, 9th month தான் வந்து பேபி பிறந்தாங்க எனக்கு. ஸோ டேட் வந்து கிட்ட வர லிக்விட் கம்மியாகும். ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா, எதுவும் பண்ண வேணாம் விடுங்க, தண்ணி அதுக்காக கம்மியாலாம் குடிக்காதீங்க, நார்மலாகவே குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் தண்ணியை குடிக்கல, உண்மை அதுதான். சிப்பன் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப கோல்டாக குடிச்சா பாப்பாக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகிடுமோன்ட்டு சிப்பாக குடிச்சிட்டு இருந்தேன். பட் நார்மலா இருந்துச்சு. குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சிப்பர் வாங்கி வச்சிருக்கோம். ஆமா, ஆக்சுவலா பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாரும் இப்ப யூஸ் பண்றாங்க சிப்பர். நான் பார்த்து கூட இது ஸ்டில் அது ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து நான் பிரெக்னன்சில வாங்கின பாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இப்போ வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிப்பர் அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ வந்து எது இருந்துச்சோ அதுதான். ஸோ லிக்விட் வந்து இந்த மாதிரி அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு 7th month சொன்னாங்க. பட் அது ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து 7th month வரைக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது. அப்புறம் 9th month வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வளகாப்பு நடந்துச்சு. September 20 அந்த மாதிரி வந்து வளகாப்பு வந்து வச்சோம். அப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வயிறு கீழே இறங்கிருச்சு, ஜெண்டர்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து இன்னும் 10 நாளில் பிறந்துரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. வயிறு நல்லா இறங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. நாங்களுமே அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் ரெகுலராக போயிட்டு இருந்தோம். ஸோ பாப்பாலாம் வந்து கரெக்டாக இருந்தாங்க. எங்கள் பாப்பா பொறுத்த வரைக்கும் 5th month அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் தான் இருந்தாங்க. அவங்க கரெக்டான பொசிஷன். அதாவது நார்மல் டெலிவரிக்கு தேவையான அனைத்து
அனைத்து பொருத்தமும் இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு பாப்பா விஷயத்துல. பாப்பா விஷயத்துல. ஏன் நான் வந்து பயங்கர வீக் ஆக்சுவலா. நான் அப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகேங்களா. ஸோ வந்து நான் வந்து பயங்கர வீக்கு. ஏன்னா வாக்கிங் ஒன்றும் ஒழுங்கா போகல. வாக்கிங் போகல, கேர் பண்ணிக்கல. வாக்கிங் போறோம்னு சொல்லிட்டு கிளம்புவோம், போயிட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு வந்துருவோம் அந்த மாதிரி தான். பட் நாங்கள் வாக்கிங் கூட 8th மந்த்துக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவே ஒழுங்கா நாங்கள் பண்ணலை உண்மையை சொல்லணும்னா. ஸோ எதுவுமே வந்து ப்ராப்பராக நாங்கள் பண்ணல. பட் பாப்பா வந்து பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தாங்க. நார்மல் டெலிவரிக்கு ஏற்ற பொசிஷன். அந்த பொசிஷனில் தான் பாப்பா வந்து கரெக்டாக எல்லாமே இருந்தாங்க. பாப்பா எந்த ப்ராப்ளமே இல்லை. ப்ரீச் பொசிஷனில் பாப்பா கிடையாது, கரெக்டாக இருந்தாங்க. வாட்டர் லெவல் கரெக்டாக இருந்துச்சு, பிளட் லெவல் கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. பட் 9th மந்த்துக்கு மேலே அந்த வளகாப்புக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்னன்னா டிஸ்சார்ஜ் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஆக்சுவலாக அந்த டைமில் வருவான். டெலிவரி டேட் கிட்ட வரும். ஸோ அப்படி சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அது இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சு. நிறைய ஆச்சு. மேபி வந்து நான் அந்த டைமில் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவின்னு சொல்லிட்டு அரிசி நிறைய சாப்பிட்டேன் ஆக்சுவலாக. இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த டைமில் ரொம்ப சாப்பிட்டேன் அரிசி. ஸோ அதனாலே என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா கேட்கும் போது தான் சொன்னாங்க, நான் கூட சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் சிவியர் ஆச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து 9th மந்த்துக்கு மேலே நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து ரொம்ப ஒஸ்டான பார்ட் அதுதான். ரொம்ப ஒஸ்டான பார்ட். நான் ரொம்ப ஃபேஸ் பண்ண ஒரு பார்ட் வந்து அதுதான். நான் ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது சொல்லுவேன் ப்ரெக்னென்சியில். வாமிட்டிங்கும் அப்புறம் லாஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாமிட்டிங் கூட வாமிட் பண்ணுறதோட முடிஞ்சிச்சு. இது வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் அது. ஸோ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்காக டாக்டர்கிட்டையும் ரெகுலர் செக்அப்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணலாம். இதுக்கப்புறம் 9th மந்த்துக்கு மேலே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்ப்போம். அதில் சில வீடியோ கிளிப்ஸ்லாம் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோத்தோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஓகே, பாய்.